உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்யூச்சருக்கு ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதுக்கு எந்தவித ஒரு அனுபவமும் தேவையில்லைங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபேமிலி எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும், அதாவது உங்கள் குழந்தைங்க வந்து 2-3 குழந்தைங்க இருக்கலாம். அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து எஜுகேஷன் எவ்வளோ பெரிய ஹையர் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கே கல்யாணம் ஆகி குழந்தைங்கள் வந்து உங்களுக்கு பேரன் பேத்திகள் இருந்தாலுமே, நீங்கள் பணக்காரனாக இருக்கிறதுக்கு இந்த சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் நல்ல பணக்காரனாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பல ஃபினான்ஷியல் பீப்புளோடைய சக்ஸஸ் ஸ்டோரிகளை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலிமா உங்களுக்கு சில விஷயங்களை உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களாலேயும் ஒரு ஃபேமிலியை வந்து ஃப்யூச்சர் வரைக்கும் உங்களால் செக்யூராக வந்து எந்தவித கஷ்டமும் இல்லாமல் பிளான் பண்ண முடியும். இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதை பொறுத்து தீர்மானிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் சிந்திக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையோட இதை தான் வந்து ஒரு சக்ஸஸாக, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியானவர்கள் சொன்ன சில முக்கியமான விஷயம் இதுவும் ஒன்று. நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையை வந்து அதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் ஒரு ரேபிட் ஃபயர் கொஷின் மாதிரி உங்ககிட்ட ஒரு 3 கொஷின் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் டக்கு டக்குன்னு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஆர் யூ வொர்த்தி ஆஃப் சக்ஸஸ்? உங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு நீங்க இதெல்லாம் நடக்குமா பண்ணணும் தான் நினைக்கிறேன், ஆனா உங்களுக்கு தோணுதுன்னா கண்டிப்பா நீங்க தகுதி. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் பாசிட்டிவா சொல்றீங்கன்னு. செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, do you நீங்க செய்யற விஷயம், நீங்க ரொம்பவே சிந்திக்கிற விஷயமும் அழகா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க, ஆனா அவங்க உங்களை விட அதிகமா பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அச்சோ நம்ம ரெடி பண்ணதை விட அதிகமா பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்க நெகட்டிவா திங்க் பண்றீங்க. இந்த விஷயங்கள், அதாவது நீங்க சிந்திக்கிற விஷயமோ நீங்க செய்யற விஷயமோ அழகானது இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது, அதாவது நெகட்டிவா தோணுது. தேர்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, ஆர் யூ வொர்த்தி? சந்தோஷத்துக்கு நீங்க தகுதியானவரா? எல்லாருமே ஆசைப்படுறாங்க, ஆனா ஆசைப்படுறதெல்லாம் நடக்குதா அப்படின்னு தகுதியானவர் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்ம ஆசைப்படுறத நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கணும். அப்போ அந்த விஷயங்களை வந்து நம்ம நோக்கி எப்படி நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம திங்க் பண்ணுங்க. இந்த விஷயங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் பாசிட்டிவா நம்ம பார்க்கலாம். சக்சஸ் ஆன பீப்புள், அதாவது ஃபினான்ஷியலா சக்சஸ் ஆன பீப்புள் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கிறத ஒரு 5 ஸ்டெப் மூலமா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, அதாவது பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள், நிறைய பிஸ்னஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார், நிறைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் அவரால் எதுலையுமே வந்து முழுமையாக செயல்படவே முடியாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எது வருமோ அந்த பிஸ்னஸை எடுத்து அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா உங்களால் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுடைய முழு ஆளுமை திறனும் அதில் இருக்கும். நீங்கள் வந்து அகலமாக போகாமல், அதாவது நிறைய பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் அகலமாக போகாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஆழமாக போகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகமாகும், நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஆகவும் முடியும். இப்போ ஆட்டோ சஜஷன்னா, நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ஒரு அளவுக்கு நல்ல பெரியவர், இந்த மனிதரை நான் வந்து மீட் பண்ணும், இல்லை நீங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த இன்டர்வியூ எடுக்கும் போது நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் இவர் ஆன்சர் பண்ணுவாரா, இவரெல்லாம் நம்ம கூட பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுது, நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய
சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மக்கிட்ட ஆட்டோ ரிப்ளை கொடுத்துருது. அவர்லாம் உங்ககிட்ட பேச மாட்டார், நான் பணக்காரனா வந்தீங்களா, பணக்காரன் ஆக முடியாது, நம்மளாலாம் ஆக முடியாது அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நம்மளே வந்து நம்மளோட சஜஷன் வந்து நெகட்டிவாக எடுக்க ஆரம்பிக்கிறது. அது மாதிரி இல்லாமல் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படி நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக போகும்போது, அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது உங்களால் கண்டிப்பாக வந்து அதில் சக்ஸஸ் ஆக முடியும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளானிங். இப்போ வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறீங்க, இது பண்ணணும். அப்போது அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்க, எனக்கு அதில் 50,000 ப்ராஃபிட் வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு பணக்காரனாக ஆகணும், நான் வந்து நல்ல பணக்காரனாக ஆகணும், நான் இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆசை இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த வீடு கட்டுறதுக்கான பிளானிங் பண்ண போகிறீங்க. நான் வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ அந்த சம்பாதிக்கிற பணத்தில் எவ்வளோ நான் சேர்க்கணும், வருஷத்துக்கு நான் எப்படி சேர்க்கணும், நான் வந்து மந்த்லி எவ்வளோ சேர்க்கணும், நான் டே எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்கள் டிவைட் பண்ணி அந்த விஷயங்களை நீங்கள் டாஸ்க்கு மாதிரி நீங்கள் சரி பண்ணணும். அப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டு போகும்போது உங்களால் அந்த விஷயத்தை வந்து என்ன பண்ண முடியும், சக்ஸஸாக ஆக முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன்னா இது வந்து நடக்காத விஷயத்த நீங்கள் இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தகுதியான விஷயத்த நீங்கள் இமேஜின் பண்ணும் போது அதை ரெகுலராக நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும், என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கணும். அதாவது ஃபோக்கஸரோட பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கோம், இதில் எத்தனையோ பேர் வந்து சக்ஸஸே ஆக முடியாமல் ரிட்டன் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயத்த நம்ம பண்ணி என்ன நடக்க போகுது, நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்களே நெகட்டிவாக தோணுது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இவங்க என்ன மாதிரியான தப்பு பண்ணி இவங்க தோற்றுருக்காங்க, நம்ம அதுலேருந்து என்னவா வந்து மேலே வந்து நம்ம என்னவா க்ரியேட்டிவாக நம்மளோட வேலை வந்து இது பண்ண முடியும், திங்க் பண்ண முடியுங்கிறத க்ரியேட்டிவாக கொடுக்கலாம். அதாவது இதை வந்து ஆக்ட் பண்ண சொல்ல, நீங்கள் பணக்காரனா வந்து ஆக்ட் பண்ண சொல்லலை, நீங்கள் க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்த வந்து நடக்காது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி உங்களால் அதை நடத்த முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது நீங்கள் பின்வாங்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணி நான் வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன்னா என்னால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணுறது. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பேர்ன் த போட்ஸ்னால், இப்போ நீங்கள் ஒரு போருக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபைட் பண்ணுறோம் அதில் தோத்துட்டோம். இப்போ பாக்ஸிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தோத்துட்டோம், சரி நம்ம பின்னாடி வந்துடலாம், நம்ம ரிட்டன் வந்துடலாம் அப்படிங்கிற உங்கள் மைண்டு அது தோண ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் அது எப்போ போனாலும் என்ன ஆகுவீங்கன்னா தோத்துட்டே தான் இருப்பீங்க. ஆனால் நான் போகிறேன், நான் ஜெயிச்சுட்டு தான் வரணும்னு நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுத்து வைக்கும் போது அதை ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. அதே போல் தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வந்து இதெல்லாம் வந்து நம்மளால் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காம, இதில் நான் போனேன்னா பின்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறது. அதாவது யாருமே வந்து பெயின் இல்லாமல் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. பெயின் கிவ்ஸ் சக்ஸஸ். அதாவது பெயின் இருக்கும்போது தான் நம்மளுடைய வெற்றியே நமக்கு கிடைக்கும். அதாவது அதில் கஷ்டப்பட்டு நம்ம எப்படியாச்சும் முன்னேறி அதில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு கோல் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், அதில் செட் பண்ணிக்கணும். அதனால நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து எனக்கு இதுதான் தெரியும், ஆனால் இதுக்கு மேலே நான் கற்றுக்க முடியும், கற்றுக்கிட்டாலும் என்னால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பின்வாங்காமல் அதை கற்றுக்கிட்டு முன்னாடி போயிட்டே தான் இருக்கணும். இது மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரில் எந்த வித ஃபினான்ஷியல் கஷ்டம் இல்லாமல் உங்களாலையும் செக்யூராக வாழ முடியும்.